ஹலோ गाइस, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கேரக்டர் மூவ்மெண்ட் எப்படி கொடுக்க போறதுன்னு பார்த்துருப்போம். ஆல்ரெடி இது கொடுத்துருப்போம், ஆனால் வந்து இது கேரக்டர் கண்ட்ரோலர் வச்சு கொடுத்துருப்போம். இந்த தடவை வந்து ரிஜிட் பாடி வச்சு கொடுக்கலாம். அண்ட் ஏன் இவ்வளோ வீடியோ லேட்டுன்னா வந்து கொஞ்சம் தான் லேட்டு, ரொம்ப லேட் ஆகிடுச்சு. சரி பரவாயில்ல, அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்துருவோம். அதுக்கு வந்து நீங்கள் வந்து யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு நியூ ப்ராஜெக்ட் கொடுங்க. அண்ட் ப்ளேஸ் கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்களோ இல்லையோ ஃபஸ்ட்டு இந்த யூனிட்டி வெர்ஷனாக படிக்க மாட்டோங்க. ஏன்னா இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து கம்மியான வெர்ஷன்ஸ்லேயே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் இங்கே வந்து நான் நேமும் மாற்றிக்கிறேன். இப்போ யூனிட்டி ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணலாம். அண்ட் ஓகே காய்ஸ், நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ வந்து என்ன பண்ணாலும் வந்து என்ன பண்ணலாம், சரி இப்போ வந்து நம்ம கேரக்டர் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு மாதிரி ஹீரோவை ஃபஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஹீரோவை ஆட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி 3D ஆப்ஜெக்டில் க்யூப் க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த க்யூபுக்கு நம்ம வந்து நேமை மாற்றிக்கலாம். நேம் வந்து பிளேயர் அப்படி கொடுத்துடலாம். அந்த நம்ம பிளேயரை வந்து கேமராக்கு கரெக்டாக வந்து வச்சுக்கலாம், எத்தனை வச்சுக்கலாம். அண்ட் லைட்டாக கீழே கேமரா வந்து வச்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்டை நான் வந்து லைட்டாக கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன். அதாவது கேமரா பொசிஷனை மாற்றி ஒரு கிரவுண்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் டைம் யூஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நான் அதை ரெடி பண்ணிட்டேன். அண்ட் இப்போ இந்த பிளேயருக்கும் நம்ம வந்து ஒரு கலர் கொடுக்கலாம். அந்த கலருக்கு வந்து ஸோ வேணாம் வேணும் ஒயிட் கலர் ஓகே. அண்ட் இப்போ இந்த பிளேயருக்கு வந்து ஒரு ரிஜிட் பாடி ஆட் பண்ணலாம். ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா, ரிஜிட் பாடி வச்சு தான் நம்ம இந்த மூமெண்ட்டாக கொடுக்க போகிறோம். அதனால் ரிஜிட் பாடி ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ஆட் பண்ணணும். நான் வந்து ஆல்ரெடி ஒரு ஸ்கிரிப்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து ஆல்ரெடி ஒரு பிளேயர் மூவ்மெண்ட்டுன்ற ஒரு ஸ்கிரிப்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. நான் வந்து அதை வந்து காம்பனண்ட்டில் ஆட் பண்ணிக்கிறேன். இதான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறது இருக்குது, நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிளேயர் மூவ்மெண்ட் ஸ்கிரிப்டை ஓப்பன் பண்ணுங்க. அண்ட் வந்து விஷுவல் ஸ்டுடியோ ஓப்பன் ஆகிருக்கு. நான் 3 வாய்டு போட்டு ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். என்னன்னா ஸ்டார்ட், அப்டேட், ஃபிக்ஸ்டு அப்டேட். ஃபிக்ஸ்டு அப்டேட்னா ஒன்றும் இல்லை, உங்களோட கேமோட எஃப்பிஎஸ்ஸை கேல்குலேட் பண்ணி கரெக்டாக கொடுக்கும். இது வந்து உங்களுக்கு வந்து ஃபிசிக்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கும் இதுக்குள்ளே. அதனால் நான் வந்து மூமெண்ட்டை வந்து ஃபிக்ஸ்டு அப்டேட்டுக்குள்ளே கொடுக்க போகிறேன். நீங்களும் வந்து அதுக்குள்ளே கொடுத்துக்கோங்க. அண்ட் இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நம்மளுக்கு வந்து இப்போ என்ன தேவைப்படுது, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரிஜிட் பாடி எடுத்துக்கோங்க இல்லையா. ஸோ அதுக்காக நான் வந்து ரிஜிட் பாடிக்கு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். பப்ளிக் ரிஜிட் பாடி. ரிஜிட் பாடிக்கு வந்து ஆர்பின்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் ரிஜிட் பாடி அசஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூனிட்டியில் போய் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண தேவையில்ல. ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு வழி வச்சுருக்கேன். என்னென்னா ஸோ ஆர்பி ஈக்குவல்ஸ் டு கெட் காம்பனன்ட் அப்படின்னு கொடுங்க. இங்கே வந்து வந்துருச்சா. ஸோ இதில் வந்து இந்த ரெண்டு அந்த கிரேட்டர் நம்பர் லெஸ்ஸர் நம்பர் சைடு போட்டுட்டு அதுக்கு நடுவில் வந்து ரிஜிட் பாடின்னு எழுதிடுங்க. உங்களுக்கு என்ன காம்பனன்ட் தேவைப்படுதோ அதை வந்து நீங்கள் வந்து எழுதிடுங்க நேம் கொடுத்து. அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷனுக்கு எழுதிங்க அந்த 2 அதை போட்டுட்டு அதை ஒரு செமிகோலன் போட்டு முடிச்சிடுங்க. இப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஸ்டார்ட் ஆன உடனே ரிஜிட் பாடியை வந்து எடுத்துக்கும் இந்த ஸ்கிரிப்டு. சரி, அப்புறம் வந்து நம்ம என்ன கொடுக்கலாம்னா 2 ஆக்சிஸ் கெட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ், அதாவது லெஃப்ட் அண்ட் ரைட், ஃப்ரண்ட் அண்ட் பேக் எடுப்போம் இல்லையா. ஸோ அதுக்காக நான் 2 வந்து இங்கே க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ளோட் வேல்யூஸ். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ் ஆக்சிஸ், அது வந்து நம்ம வந்து ஹரிசாண்டலில் கொடுத்துக்கலாம். ஹரிசாண்டல்னால் இதுதான் லெஃப்ட் அண்ட் ரைட்னு வச்சுக்கோங்க. அண்ட் ஃப்ளோட் வெர்டிக்கல், அது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு. அண்ட் அப்டேட்டில் நம்ம வந்து எடுக்கிறோம் இல்லையா அந்த வேல்யூவை. ஸோ அதை வந்து ஸ்டோர் பண்ணுற இடம் தான் ஹரிசாண்டல் வெர்டிக்கல். பட் நம்ம வந்து அப்டேட்டில் எடுத்துக்கலாம். ஸோ ஹரிசாண்டல் இஸ் ஈக்குவல்ஸ் டு இன்புட் டாட் கெட் ஆக்சிஸ். இதில் வந்து உங்கள் பட்டன் நீங்கள் கொடுக்கலாம் ஏஎன்டி, பட் அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஹரிசாண்டல் அப்படின்னு ஆல்ரெடி ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூன்றதுனால நீங்கள் வந்து இந்த டபுள் கோர்ஸ் போட்டுக்கணும். ஹரிசாண்டல் ஸ்பெல்லிங் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அண்ட் இது வந்து என்ன பண்ணுன்னா வந்து எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்துக்கும், அதாவது ஏடி வேல்யூ வந்து கரெக்டாக இது வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். அண்ட் வெர்டிக்கலுக்கு நம்ம வந்து இன்புட் டாட் கெட் ஆக்சிஸ் உள்ளே வந்து வெர்டிக்கலில் எழுதிக்கணும். அண்ட் ரெண்டுத்துலையுமே ஃபஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டலாக இருக்கும். கரெக்டாக கொடுங்க, அப்போ தான் ஒர்க் ஆகும், அது வந்து ஒர்க் ஆகாது. அண்ட் ஃபிக்ஸ் அப்டேட்டில் அதை வந்து மூவ் பண்ணலாம்.
ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இது மூவ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஸ்பீடு வேணும். ஸோ அந்த ஸ்பீடுமே நம்ம இங்கே க்ரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ அந்த ஸ்பீடை வந்து இதோட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணலான்னா வந்து எக்ஸ் ஆக்சிஸ், அதாவது புது ஃப்ளோட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்க போகிறேன். இந்த ஃப்ளோட்டு தான் நம்ம வந்து மூவ்மெண்ட் கொடுக்கும் போது நம்ம வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ அந்த ஃப்ளோட்டுக்கு எக்ஸ் ஆக்சிஸ்க்கு தான் நம்ம ஹாரிசான்டல் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதனால் எக்ஸ் ஆக்சிஸ் இஸ் ஈக்குவல் டு சீக்வன்ஸ் டு ஹாரிசான்டல். ஸோ ஹாரிசான்டலுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஆனால் வந்து இது வந்து மூவ் பண்ண வைக்க முடியாது இல்லையா? ஸோ அதனால் என்ன பண்ணலாம், வந்து மல்டிப்ளை பண்ணலாம். எதோடனா வந்து நம்ம ஸ்பீடோட மல்டிப்ளை பண்ணிடலாம். அண்ட் அது வந்து நீங்கள் உள்ள நான் சொல்கிறேன் வெயிட் மினிட். அண்ட் ஃப்ளோட் அண்ட் இசட் ஆக்சிஸ் இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து நம்ம வெர்டிக்கல் வேல்யூ வந்து கொடுக்கலாம். ஸோ வெர்டிக்கல் இன்டூ ஸ்பீட். அண்ட் இப்போ வந்து இது வந்து மூவ் பண்ண வைக்கிறோம் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து ஹேட் ஃபோர்ஸ் கொடுத்து வந்து மூவ்மெண்ட் கொடுத்துக்கலாம். பட் அதை விட வந்து வேறு ஒரு வழி இருக்குது. அதுதான் வந்து வெலாசிட்டி. ஸோ நீங்கள் ரிஜிட் பாடியை வச்சு வெலாசிட்டி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து அது வந்து ஆர்பின்னு நேம் கொடுத்துருக்கறதுனால இங்கே வந்து ஆர்பி டாட் வெலாசிட்டின்னு கொடுத்துருக்கேன். அண்ட் அது வந்து ஈக்குவல்ஸ் டு நியூ வெக்டர் நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். அதாவது இங்கே வந்து ஒரு வெக்டார் 3 க்ரியேட் பண்ணிக்கலாம். வெக்டார் 3னா இந்த டைரக்ஷன், அதாவது எக்ஸ் ஒய் இசட் ஆக்சிஸ். ஸோ அது தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நான் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கல. அண்ட் வெக்டார் 3 நியூ வெக்டார் 3. ஸோ இந்த வெக்டார் 3க்கு ஒரு நேம் கொடுக்கணும்ல. ஸோ அதுதான் வந்து மூவ் அப்படின்னு நான் கொடுத்துக்க போகிறேன். அண்ட் அந்த வெக்டார் 3க்குள்ளே வந்து நம்ம வந்து எக்ஸ் ஆக்சிஸ், அதாவது லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து இது லெஃப்ட் அண்ட் ரைட்டில் ஏடி ப்ரெஸ் பண்ணால் மூவ் பண்ண வைக்கணும்ல. ஸோ அதுக்கு வந்து இங்கே வந்து எக்ஸ் ஆக்சிஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதேமாதிரி நம்ம வந்து இங்கேயே கொடுத்துக்கலாம். அண்ட் ஒய் ஆக்சிஸ்க்கு நம்மளுக்கு எந்த வேல்யூவும் தேவையில்லை. ஸோ அதனால் 0 கொடுத்துக்கலாம். இசட் ஆக்சிஸ்க்கு இசட் ஆக்சிஸ் மேலே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறதே கொடுத்துக்கலாம். அண்ட் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த இடத்துல இதை நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே ஸ்பீடோட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். பட் நான் வந்து இதை வந்து இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். அது எனக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு தோணுது. அண்ட் இப்போ இந்த வெலாசிட்டிக்குள்ளே மூவ்னு நீங்கள் எழுதிக்கோங்க. எழுதிட்டு இந்த கமா போட்டு முடிச்சுடுங்க. அண்ட் வந்து இப்போ வந்து நம்ம யூனிட்டிக்குள்ளே வந்துடலாம். லோடாகி முடிச்சிருச்சு. அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா ரிஜிட் பாடியோட காம்போனன்ட் இருக்குது. வெயிட் அ மினிட், ஸ்பீடு காட்டவே இல்லை. ஓகே, நம்ம வந்து ப்ரைவேட்டில் போட்டிருக்கோம். ஸோ அதனால் நான் வந்து அதை வந்து பப்ளிக்கில் மாற்றிக்கிறேன். சீரியலைஸ் ஃபீல்டு நம்ம நீங்கள் மேலே யூஸ் பண்ணிக்கலாம். நான் பப்ளிக்குன்னு மாற்றிக்கிட்டேன். அண்ட் அப்போ யூனிட்டிக்குள்ளே வந்துடலாம். ஓகே, ஸ்பீடு வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்பீடை வந்து நான் வந்து 10 கொடுத்துக்கிறேன். அதுவே ஓகேன்னு நினைக்கிறேன். அண்ட் வந்து இப்போ என்னென்னா வந்து இதை ப்ளே பண்ணுவோம். ப்ளே பண்ண ஒர்க் ஆகும் நம்புகிறேன். இது எவ்வளோ பெரிய வீடியோ எடுத்து இது வேஸ்ட்டாக போய்டும். ரீடேக் பண்ணுவோம். 10 செகண்ட் 20. ஓகே, ஓப்பன் ஆயிடுச்சு. அண்ட் மூவ் ஆகுது. வெற்றிகரமாக மூவ் ஆகுது. அண்ட் இயர் வால்யூமே மூவ் ஆகுது. இது நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஆனால் என்ன ரொட்டேட் ஆகுது. ரொட்டேட் ஆகிறதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் பிளேயரை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே ரிஜிட் பாடியில் வந்து கான்ஸ்டன்ட்ஸ்ன்னு இருக்கும். அதை ஓப்பன் பண்ணி ஃப்ரீஸ் ரொட்டேஷன் கொடுங்க. அது வந்து 3த்தையுமே வந்து ரொட்டேஷன் ஆஃப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அது வந்து ரொட்டேட் ஆகாது. இன்னொரு ப்ராப்ளமே இருக்குது. கிராவிட்டி ஒழுங்காக ஒர்க் ஆகலை. நீங்கள் அதை கவனிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்கிரிப்டில் வந்துட்டு இந்த வெக்டார் 3 இருக்குல்ல. ஸோ இதில் வந்து இந்த ஆர்பி டாட் வெலாசிட்டி டாட் ஒய். ஸோ இது வந்து ரிஜிட் பாடியோட வெலாசிட்டி, அதாவது இந்த கிராவிட்டியை வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆக வைக்கும். உங்களுக்கு வந்து ஏன்னா அந்த இடத்துல 0ன்னு கொடுத்தனால கிராவிட்டி வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து மிஸ்பிஹேவ் பண்ணிச்சு. ஓகே, இப்போ டெஸ்ட் பண்ணி பார்ப்போமா? இதை அப்ளை பண்ணிவிடுவோம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேரக்டர் வந்து கரெக்டாக ப்ளே ஆகிறா. ஸோ ஓகே. அண்ட் இது வந்து அந்த கேரக்டர் கண்ட்ரோலரோட நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஸோ அதுக்கான காரணம் வந்து இந்த ஃபிக்ஸ்டு அப்டேட் தான். இது வந்து கரெக்டான ஒரு இது வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ எனக்கே வந்து கொஞ்சம் புதுசாக இருக்குது. சரி, ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். அண்ட் இன்னொரு மிஸ்டேக் பண்ணுறாதீங்க. டைம் டாட் டெல்டாவோட வந்து
இதை வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகிறதுக்கு கொஞ்சம் சான்சஸ் கம்மி தான், எனக்கும் தெரியல. ஏன்னா வந்து இது வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ்டு அப்டேட்டில் பண்ணதுனால அது கொஞ்சம் ஒர்க் ஆகுதுன்னு நம்புகிறேன். சரி, இப்போ நம்மளே ட்ரை பண்ணி பார்ப்போம். டைம் டாட் டெல்டாவில் நம்ம வந்து பிரித்து பார்க்கலாம். காட்டுறேன். அண்ட் இப்போ இந்த டைம் டாட் டெல்டா ஒரு டைம் பிரித்து பார்க்கலாம். அண்ட் ஒர்க் ஆகாதுன்னு ஓகே, இப்போ ட்ரை பண்ணுமா? மூவ் ஆகலை. ஸோ நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ வந்து வேறு ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ டெல்டா டைம் வேணா ஃபிக்ஸ்டு டெல்டா டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது என்ன போட்டுருக்கா, லைன் செகண்ட்ஸ் ஃபிசிக்ஸ் மோனோ பிஹேவியர் ஒர்க்கில் இருந்தால் தான் ஒர்க் ஆகும். ஸோ இதுதான் வந்து இங்கே இருக்குது. ஃபிக்ஸ்டு டெல்டா ஒன்றும் இல்லை, அந்த மோனோ பிஹேவியர் ஆனில் இருக்கும்போது நடக்கிறது. சரி, இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, லெட்ஸ் ஓகே இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ கேமே மூவ் ஆகலை. ஸோ ஆக்சுவலி இது வந்து ஒர்க் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து இதை வந்து விட்டுடுங்க. அண்ட் இந்த டைம் டாட் டெல்டா டைம் எடுத்து விட்டுடலாம். தேவையில்லாமல் டைம் தான் வேஸ்ட் தான் போயிடுச்சு. ஓகே பாய். ஆனால் வந்து ஆல்ரெடி நான் வந்து கேமரா ஃபாலோயிங் வீடியோவும் போட்டிருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் பாருங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனா சேனலை லைக் பண்ணுறேங்க காய்ஸ். பாய்.